ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னாக்கா, மட்டன் கிரேவி. சிம்பிளான முறையில் ஒரு மட்டன் கிரேவி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு மசாலாலாம் அதிகமாக நான் போட போகிறது இல்லைங்க, கம்மியாக தான் போடுறேன். ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கனாக்கா நல்லா சூப்பராக இருக்குங்க. இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. நல்லா அட்டகாசமாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கனாக்கா மசாலா என்னென்ன எடுத்துருக்கேன்னாக்கா, ஒரு 300 கிராம் மட்டன் எடுத்துருக்கேங்க. ஒரு தக்காளி, பழுத்த தக்காளி 1, அப்புறம் மிளகாத்தூள், மிளகு தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன், ஒரு சின்ன வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் ஒரே ஒரு துண்டு பட்டை, ஒரே ஒரு கிராம்புங்க. கம்மியாக தாங்க போட்டிருக்கோம் இதுக்கு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கினேன் பாத்திரத்தில். எண்ணெய் சூடாக இருந்தோம், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் செவந்திருந்தோம் வெங்காயம் போடணுங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும். நல்லா கொஞ்சம் சிவப்பாக வர மாதிரி வதக்கி விடணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினா தாங்க இந்த கிரேவி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு, வெங்காயம் செவந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு நல்லா வதக்கணுங்க. இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். கொஞ்சம் செவந்து வரட்டும் நல்லா. இப்போ இந்த மசாலா ஐட்டம் போட்டுக்கிறேன். மஞ்சள் முதல்ல. இப்போ மிளகு, மிளகாய் தூள் போட்டுக்கிறேங்க. போட்டு இதுவும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, பெரிய தக்காளி 1, அதையும் ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா வதக்கணுங்க. அந்த தக்காளியில் உள்ள பச்சை வாசனை போனோம், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இந்த மட்டன் இதில் சேர்த்துக்கலாம். 300 கிராம் மட்டன் இது. போட்டு நல்லா வதக்கி விடணும். இந்த மசாலாவிலேயே கொஞ்சம் நேரம் போட்டு வதக்கணுங்க. இப்போ கொத்தமல்லியும் போட்டுக்கிறேன் இதுலையே. நான் கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிச்சு. இப்போ உப்பு போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு நான் இப்போவே போட்டுக்கிறேங்க. உப்பும் போட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அந்த தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றலாம். 1 கப்பு தண்ணி ஊற்றுறேங்க. இதில் இன்னும் ஒரு அரை கப்பு, 1.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. மூடி போட்டு நம்ம விசில் போட்டு வேக வைக்க வேண்டியதான். எல்லாம் கரெக்டாக உப்பெல்லாம் நான் கரெக்டாக போட்டுக்கிறேன் இப்போவே. இப்போ மூடிடுறேன். மூடி போட்டு விசில் போட்டு இப்போ 5 விசில் வரணுங்க இதுக்கு.
5 விசில் வந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க எப்படி வந்திருக்குதுன்னு. சுண்டி கரெக்டாக வந்திருக்குது. தண்ணியெல்லாம் வற்றி நான் ஊற்றின தண்ணி இந்த கிரேவிக்கு கரெக்டாக இருக்குதுங்க. நான் இன்றைக்கி சாதத்தோடு தான் வச்சு சாப்பிட போகிறோம். நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி கூட வச்சுக்கலாம். இது கறி வெந்துருச்சான்னு பார்க்குறேன். கறி வெந்துருச்சுங்க, கரெக்டாக இருக்குதுங்க. இப்போ இறக்கிடலாங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.